இவனை கராத்தே மாஸ்டர்னு சொல்றதா இல்ல பாலியல் மாஸ்டர்னு சொல்றதான்னு தெரியல. யாராச்சும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் பெண்கள் கராத்தே கத்துக்க வராங்க. ஆனா கராத்தே கத்து கொடுக்கறவனே தப்பா நடந்துகிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? இவனோட பேரு ஜெயின் மிலாடு. கன்னியாகுமரி மாவட்டம் தொலையாவட்டம் பகுதியை சார்ந்தவன். இவனோட வீட்டுக்கு முன்னாடி இருக்க இடத்திலே கராத்தே கத்து கொடுக்கறதுக்கான அகாடமி வச்சிருக்கான். ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த அகாடமிக்கு வராங்க. கராத்தே மட்டும் இல்லாம மாந்திரிகம், வசியம் பண்றது போன்ற பல விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதிகாலை கராத்தே பயிற்சிக்கு போன ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சோர்வா வந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மா சந்தேகப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட என்னன்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க, கராத்தே மாஸ்டர் குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பழைய பங்களாக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போயிட்டு என் மேல தப்பா கை வச்சாரு, அது மட்டும் இல்லாம பாலியல் பலாத்காரமும் பண்ணாரு அப்படிங்கறத அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்லி இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட அக்காவும் வீட்டுக்கு வராங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பொண்ணோட அக்காவைத்தான் முதல்ல பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்கிறது. இதை கேட்டு அதிர்ச்சியான அந்த பொண்ணுங்களோட அம்மா பக்கத்துல இருந்த மகளிர் காவல் நிலையத்துல அவன் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அவன் மேல போக்சோ வழக்கு பதிவு பண்ணி அவனை கைது பண்ணிருக்காங்க.